இந்த சமூகம் இவங்க எதை நோக்கி போகிறாங்களோ அது வழியாக போய் அதை மாற்றுவதற்கு ஒரு டெக்னிக்கல் பர்சன் தேவை. அந்த கெப்பாசிட்டி உள்ள மனிதராக நான் அண்ணாமலையை பார்க்கிறேன். அப்பேற்பட்ட கட்சியை தீர்ந்து போன கட்சின்னு ஒருத்தர் சொல்கிறார். இது எத்தனை பேரை ஊன் போடணும்? அதால் அதிமுகவில் இருக்கிற மனசாட்சி உள்ளவர்கள் இதை பார்த்து கொஞ்சம் மாறினீங்கன்னா அவன் சாவுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லை டிவிக்கே ஓவிக்கே ஏவிக்கே என்ன ஆர்மி அது ஏதோ ஒரு ஆர்மி இருந்தது, அந்த மாதிரி போனீங்கன்னா அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? செத்தாலும் சொன்னதுன்னு சொன்னல, இப்போ நீ செத்து போயிட்டியா சொல்லுங்கள்? இந்த சட்டமன்ற தேர்தலில் உதயசூரிய சின்னத்தில் நின்னீங்கல்ல, நீ செத்து போயிட்டீங்களா? அப்போது தலைவர்மாரெலாம் இப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை போன்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகள் இதுக்கு வரணும். இது ஒரு முன்முயற்சி எடுத்து அவர் கட்சி ஜெயிக்குது, நாளைக்கு இப்போ இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு 2 வருஷத்தில் விஜய் மாதிரி சிஎம் ஆகிடுவார், அதெல்லாம் இல்லை. ஒரு விஷயம் தவறுன்னு படுதா, அதை தவறுன்னு தெரிந்து கொள்கிற அளவுக்கு நாம் வளர்ந்துருக்கிறோமா? நமக்கு அறிவு இருக்கா? அதை வெளியே சொல்லாமல் இருக்கு, அதை விட கேடு. அப்போது அறிவு இல்லாமல் தெரியாமல் இருக்கான்ல அவனும், அதை தெரிஞ்சு நான் கம்முன்னு இருக்கிற நானும் ஒரே கேட்டகரி தான். ஆனால் நான் இதற்கு முன்னாடி நான் சொன்னேன், சீமானவர்கள் வாங்கிய 35 லட்சம் ஓட்டு 36 லட்சம் ஓட்டுங்கிறது நாம் தமிழர் ஓட்டு இல்லை, எல்லா கட்சியிலும் இதோட ஆதரவாளர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நம்ம நியூஸ் நிறைய பார்க்க முடியுது. அண்ணாமலை அவர்கள் பதவி விலகிட்டார் பாஜகவில் இருந்து. அதே மாதிரி இப்போ தனி கட்சி ஆரம்பிக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கேன் சார். இது தமிழ்நாட்டில் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பார்க்குறீங்க? இல்லை, என்னை பொறுத்தவரை இது ஜென்சி என்ன சொல்கிறாங்களே, ஜென்சி கிட்ஸா குழந்தைங்க தான், இன்னும் வளரலையா? சரிதான், வளராமல் தான் இருக்கிறான். நேற்று அந்த விஜய் பிரச்சார கூட்டத்தில் கூட, ஆனால் அந்த அம்மா வளர்ந்துருந்தது, அது எப்படி ஒரு 30-35 வயசு இருக்கும். அடிக்குதோ மொத்தத்தை இப்படி இப்படி புருஷனுக்கு ஒரு கோயிலை கட்டி கும்பிடா சாமி, உன் ஆய் எங்க, உங்கள் அம்மா எங்க, உங்கள் அம்மாவுக்கு ஒரு கோயிலை கட்டி. ஏன் சார் ஒரு ரசிகராக இருக்கிறவங்க அவங்க அன்பை வெளிப்படுத்தக்கூடாதா சார்? படுத்துங்க சார், நல்ல வேலை சார் அவர் ஸ்டேஜில் இருக்கிறாரு. என் கீழே இருந்தா அதை எப்படி சார் என் வாயில் நான் சொல்ல முடியும்? ஒரு அம்மா அழுவுது சார், பொம்பளை பசங்க. ஆனால் இந்த கேமராக்காரனும் மோசமானவனு சார். ஒரு பாட்டு ஒன்று, நம்ம இந்த பாட்டு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி சீனெல்லாம் எடுத்து போகிறானுங்க சார். பொம்பளை பிள்ளைங்க தானே அதுங்க, பாவம். நீங்கள் ஏதோ ஒரு ஆவசியத்தில் ஓடுது சார், அதுங்களை ஜூம் பண்ணி காட்டுறது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த என்ன துண்டு எடுத்து இப்படி பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க கூட எனக்கு கொஞ்சம் கம்முன்னு தானே கூட சொல்லலாம். பொம்பளை பிள்ளைங்க அவ்வளோ கிரேஸாக இருக்குது சார். 50 வயசு ஆகுதா? அதுக்கு அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன சார் இருக்குது? சொல்ல வராது. அதாவது உடனே ஒரு ரீல்ஸ் போடுது, அந்த அழுது, அந்த ஒரு பாப்பா ஒன்று அழுது இல்லை, முதலாக பார்க்கலாம். அதை இன்றைக்கி ரீல்ஸ் போட்டு, அதான் இன்றைக்கி இப்படி திரும்பினாலும் அது அழுகுது, இப்படி திரும்பினாலும் அது அழுகுது, எல்லாம் ரீல்ஸ்லேயே இருக்கிறான். அதாவது ஒரு தமிழ்நாட்டின் நிதி அமைச்சர், இது தொழில்துறை அமைச்சர் இருக்கிறாராம் ரீல்ஸ் போட்டு. அப்போ எல்லாமே ரியல், எல்லாம் ரீல்ஸாக மாறி போச்சு. அப்போது அந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வேணும். இந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ண தெரிஞ்சிருந்தா விஜய் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. சோஷியல் மீடியாக்களில் இவங்க இத்தனை ஆயிரம் பேரை வச்சு இவ்வளோ குரூப்புகளை வைத்து ஒரு இமேஜை உண்டு பண்ணுகிறார்கள். இங்கே இருக்கிற இளைஞர்கள், இன்றைய ஜென்சியா என்னன்னு தெரியல, இளைஞர்கள் எல்லாம் இதை வச்சுனே பார்க்குறான். அவனுக்கு வேலையை ஒரு 60 செகண்டு 45 செகண்டா இன்னும் சொல்கிறாங்க, ஒரு நிமிஷத்துக்குள்ளே கதையை முடிக்கிறது தான், கோய் மாதிரி பார்க்குறது தான் வேலைன்னு தெரிஞ்சிருந்தா, இது எல்லாரும் இப்படி இருக்கிறான்னு தெரிஞ்சுதான் அதே செட்டப்பை உண்டு பண்ணி அதை தடுத்திருப்பார்கள் அந்த பக்கம் விழுறத. அப்போது இதை போய் ஸ்டாலின் கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கல, நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, ஓட்டர் 2 இருக்குது, அயன் பேக் சொல்கிறது, அந்த கதையில் அவர் இருப்பார். அப்போது இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த மாடர்னைஸ்டு மழுங்கப்பட்ட சமூகத்தில் இது எதை கொண்டு இவர்கள் மயக்கினார்களோ அதை கொண்டே பயன்படுத்தி இவங்களை மீட்டெடுக்கணும். இப்போ நீங்கள் இந்த மறுவாழ்வு மையம்லாம் இருக்குல்ல, போதை ஒழிப்பு மறுவாழ்வு மையம்,
அதில் சரக்கு போட்டு கஞ்சா போட்டு வந்து ரொம்ப இதாகிட்டாங்கன்னா அது போய் சேர்ப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்லேயும் சில வகையான சில விஷயங்களை சேர்த்து கொடுத்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ண தான் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி டெக்னிக் இப்போ தேவைப்படுது. அதால் இப்போ வந்துங்கன்னு தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், அறிஞர் அண்ணா, ஜெயலலிதா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், அப்புறம் கலைஞரின் மகன் மு.க. ஸ்டாலின், என்னப்பா அவங்களாம் ரீல்ஸில் வருவாங்களா அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க சார். அப்போது இதையெல்லாம் பயன்படுத்துகிற டெக்னிக்கலாக இந்த இந்த சமூகம் இவங்க எதை நோக்கி போகிறாங்களோ அது வழியாக போய் அதை மாற்றுவதற்கு ஒரு டெக்னிக்கல் பர்சன் தேவை. அந்த கெப்பாசிட்டி உள்ள மனிதராக நான் அண்ணாமலையை பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் அவன் நினைப்பான், இவன் நினைப்பான், எதிராளி நினைப்பான், இல்லை கூடக்கிறவன் நினைப்பான்றதெல்லாம் பார்க்காம வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறது இன்றைய அளவில் இந்த வழகடா குழகடான்லாம் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் பேசுவார். அதால் அண்ணாமலை அவர்கள் ஒரு பார்ட்டி ஆரம்பித்தாருன்னா நிச்சயமாக அது வெற்றி பெறும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க தெரிஞ்சோ தெரியாமலே சொல்லி இந்த பிஜேபின்னு சொல்லியும் பிஜேபி சரியாக ஹேண்டில் பண்ண மாட்டேங்குது, அண்ணாமலை அவர்களை வந்து பிஜேபியிலேருந்து எடுத்தது மிகப்பெரிய தவறுன்ற மாதிரிலாம் சாதாரணமாக அவங்கிறவங்களும் பேசுகிறாங்க. ஐயோ, அண்ணாமலைன்னு தானே எதனா ஆயிருக்கேன் பிஜேபி, இந்த தேர்தலில் பிஜேபி நிற்குது அப்படின்ற மாதிரிலாம் எளிய மக்கள் விமர்சனம் பண்ணதெல்லாம் நம்ம கேட்டோம்ல. அதால் பிஜேபியை அண்ணாமலை அவர்கள் பலப்படுத்தலாம், இன்னும் நிமிராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் இன்றைக்கி வெளியில் பேசுகிறது, நமக்கு வர செய்திகள் எல்லாமே அவர் ஒரு 90% புது கட்சியை ஆரம்பிப்பார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதாவது நல்லது நடந்தால் நல்லது தானே சார். அப்போ தமிழ்நாட்டில் பாஜகவோட கதி சார் இருக்கட்டும். இப்போ என்னப்போ மற்ற இடத்துலாம் பிடிங்க, அப்புறம் பார்க்கலாம். சார் அதே மாதிரி இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போது ரீசெண்டாக ஒருத்தர் வந்து இறந்துருந்தார் சார். அதாவது அதிமுக தோத்தது எப்படின்றது தெரியாமல் இறந்துற அளவுக்கு போயிருக்காரு. ஸோ இது எதோட தாக்கமாக பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு கட்சி அழிவின் தாக்கமாக என்னது? இல்லை, இது வந்து ஒரு மனநோய் சார். தற்கொலைங்கிறதே ஒரு மனநோய் தான். பெரும்பாலும் தாங்க முடியல சார். அந்த அளவுக்கு படுதோல்வியா? எம்ஜிஆர் ஆண்ட கட்சி, ஜெயலலிதா ஆண்ட கட்சி இந்த அளவுக்கு தரம் கெட்டு போச்சா? விஜய் அவர்கள் ஒரு கட்சியாவே மதிக்க மாட்டேங்கிறார் அதிமுகவை. 1000 கோடி 2000 கோடி சம்பாரிச்சுட்டு இப்போ அடுத்த 5 வருஷத்துக்கு எப்படா கம்முன்னு இருக்கிறோம், விஜய் கிட்ட போனால் எதனா தேர்த்திக்கலாம் அப்படின்னு பொறுப்பாளர் இருக்கிற போது இவர் ஏதோ ஒரு சின்ன பொறுப்பான், ஏதோ வர்த்தக அணியில் ஏதோ பொறுப்பில் இருக்கிறாரு. 2 மாத குழந்தை வேறு இருக்கு பொழுது அவர் வந்து என்ன பண்ணுறது, இப்படி தான் இருக்குது இந்த சமூகம். ஆனால் ரெட்டலையில் நின்று அந்த மை காய்வதற்கு முன்னால் டிவிகேவில் போய் சேர்ந்து எம்பி பதவி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திரும்பவும் விஜய் எங்களை வாழ வைப்பார், டிவிகேல நிற்க வைப்பார், திரும்பவும் அதே தொகுதி போய் எப்பா போன தடவை ரெட்டலைக்கு போட சொன்னேன், இந்த தடவை விசிலுக்கு போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பல பேர் தயாராகிட்டாங்க. ஆனால் இந்த மனிதர் வந்து கலிமூர்த்தி பொழுது இல்லை, வேறு பாதி பேர் நம்ம பேர் ஆகுது. கலிமூர்த்தி அவர்கள் பாவம் இறந்துருக்கிறார். இன்றைக்கி 55 லட்ச ரூபாய் இன்னும் அதிமுக சார்பிலேருந்து கொடுத்துருக்காங்க. எடப்பாடியார் உண்மையிலே உடஞ்சி போய் தான் பேசுகிறாரு. இது என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க? ஆனால் நீங்கள் ஒரு தடவை ஒருத்தர் தற்கொலைக்கு அட்டன் பண்ணுறான்னு வச்சிங்களேன், அவனை காப்பாற்றிட்டாங்கன்னா அவனோட இறுதி முடிவு வந்து தற்கொலையில் தான் இருக்கும்னு ஒரு சயின்ஸ் சொல்லுது. பெரும்பாலான தற்கொலைகள் வந்து சிலரை மிரட்டுவதற்காக பயன்படுது. இப்போ புருஷன் முன்னாடி சண்டை வரும் சார், கும்மா ஆய் ஓய் என்ன அஷ்டியா நான் கொளுத்தியகம்பார் கித்துக்கிளம்பான்னு சொல்லிட்டு அப்படி இப்படி ஒரு சீன் காட்டுறதுக்கு பண்ணி அது வந்து ரியலாக வந்துடும். ஆனால் இந்த மரணத்தை பொறுத்தவரை அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறார். நான் வந்து ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்கணும், வந்து திரும்பவும் எடப்பாடியார் ஆட்சி வரணும், எனக்கு அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் நான் வந்து அதிமுகவின் எளிய தொண்டனா வந்து நான் வந்து பிறக்கணும்னு சொல்கிறாரு. இந்த மனநிலையை என்னால் புரிஞ்சிக்க முடியல. இந்த செத்து பேயா வந்து புரிகிறேன்டா அவங்கள அப்படின்னா கூட ஒரு அர்த்தங்குது. உங்கள் மெனியை மெரிக்கிறேன், அதிமுக துரோகமாக பண்ண நினச்சிங்க, இல்லை அதிமுக உடைக்க நினச்சியா, டிவிக்கு பக்கம் வரேன் உன் மெனியை பிடிக்கிறேன்னா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது சார், நடக்குதோ நடக்கலையோ. ஆனால் நீங்கள் இது இப்போன்னு இல்லை சார், 1987 எம்ஜிஆர் வந்து இறந்தார்ல, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேலே சார் விஷம் குடிச்சு தீ குடிச்சு அது சின்னதே எம்ஜிஆர் செத்துட்டாரா அப்படியே நின்னவன்லாம் இருக்கிறான். ஒரு 30 பேர் கணக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2014 ஜெயலலிதா அம்மையாருக்கு 4 ஆண்டு
சிறை தண்டனை கொடுத்தாங்கல்ல, அதில் அதிர்ச்சியில், அதாவது அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க, அது அன்இமேஜபிள், கிட்டத்தட்ட இட்ஸ் நியரிங் 200 கிட்ட வருது. எப்பா அவ்வளோ பேர் சேர்த்துருப்பாங்களான்னு தெரியல. பட் ஆனால் அதில் வந்து ஆளுக்கு ஒரு 3 லட்ச ரூபா உதவி செஞ்சாங்க. இப்போ ஜெயலலிதா மரணம் அடைஞ்சாங்கல்ல, அப்போ கூட இந்த எண்ணிக்கையெல்லாம் தாண்டி பல பேர் இறந்ததா ஒரு புள்ளி விவரங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போது இதை வந்து இவ்வளோ பேர் செத்துருக்காங்கல்ல, அப்பேற்பட்ட கட்சியை தீர்ந்து போன கட்சின்னு ஒருத்தர் சொல்கிறார். இது எத்தனை பேரை ஊன் பண்ணும்? இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடாது சார். அதாவது அதிமுகவால் பலனடைந்தவர்கள், நான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில, அண்ணா அறிவாலயம் போங்க, அதே மாதிரி வந்து நம்ம அதிமுக ராயப்பேட்டை தலைமையகம் போங்க. ஒருத்தன் அவன் நான் பார்த்து 10-20 வருஷமாக அப்படி தாங்க சார் இருக்கிறான். ஒரு நிற்கிற போட்டுன்னு உடம்பெல்லாம் சின்னம், அதிமுக ரெட்டலையாக போட்டிருப்பான், தலையில் ஒரு ரெட்டலை இப்படி இருக்கும். திமுக போனால் உதயசூரியன். இந்த நாய் அப்போதும் சைக்கிளில் தான் வருது. இது ஊராக மேஞ்சினே வரும் போல இது. என்ன தேவையாடா இது? ஏசியாவில் 3வது பணக்காரன் கருணாநிதி குடும்பம். நீ சைக்கிளை மெர்சின்னு வந்து அங்கே வரோம் போகிறவங்கிட்ட இப்படின்ற. அப்போ இதெல்லாம் என்ன மனநிலை? அப்போது பகுத்தறிவு கட்சின்றான், அறிவுக்கே ஒவ்வாத செயல்களை செய்கிறாங்கல்ல. அதிமுக வந்து தோத்துடுச்சு, நான் வந்து உயிருக்கு உயிராக இருந்த கட்சியை நேசித்தேன், தோத்துச்சேன்னு அந்த நேரத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒரு அவசரத்தில் முடிவு எடுக்கிறான், இல்லை சரக்கை வாங்கி மருந்தை போட்டு குடிச்சிட்றான் அப்படின்னா கூட ஓகே. இவ்வளோ நாள் கழிச்சு இது வந்து இன்றைக்கி அவர் இறந்துருக்கிறது. இதில் வந்து அதிமுக அந்த பொறுப்பாளர்களாக இருக்கிற, ஏற்கனவே எம்எல்ஏக்களாக இருக்கிற, இல்லை இப்போது எம்எல்ஏக்களாக ஜெயிச்சிருக்கிறவங்க இதை கொஞ்சம் பார்க்கணும். இந்த மாதிரியான எளிய தொண்டர்களின் தியாகம் தான் இது. நான் தியாகம்னு நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் இந்த வார்த்தையை தவிர ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக இந்த இளிச்சவாயத்தனத்தையும் இந்த தியாகம் சொல்லுவோம். அதை கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். கொஞ்சமாக உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் இது உறுத்தும். எவனோ ஒருத்தன் நான் வந்து போன அதிமுக ஆட்சியில் ஒரு 200 கோடி, இல்லை 200 கோடி ரொம்ப அதிகம், அது அமைச்சர் அப்படி இப்படின்னு போவோம், ஒரு 5 கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கேன், சே இந்த கட்சியை வச்சு நான் சம்பாரித்தேன், இந்த கட்சி இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் செத்துந்தானா கூட நல்லா தின்னுச்சு சாப்பிட்டுமே அப்படின்னு சொல்லலாம். பாவம் அந்த நண்பர் பூ விற்கிறவரான், ரொம்ப கொடுமை இல்லை அது. அதால் அதிமுகவில் இருக்கிற மனசாட்சி உள்ளவர்கள் இதை பார்த்து கொஞ்சம் மாறினீங்கன்னா அவன் சாவுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லை டிவிக்கே, ஓவிக்கே, ஏவிக்கே, என்ன ஆர்மி அது, ஏதோ ஒரு ஆர்மி இருந்தது, அந்த மாதிரி போனீங்கன்னா அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது? இதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த மாதிரியான முடிவை வந்து இவங்க எடுக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. வைகோ திமுகவிலேருந்து பிரிஞ்சார், வாரிசு அரசியலுக்கு எதிராக வார் பண்ண போகிறேன்னு வந்தார். அப்போது கிட்டத்தட்ட 9-10 மாவட்டம், இப்போ தானே ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு மாவட்டத்தை 4-5 பிரிக்கிறாங்க. அப்போல்லாம் அப்படி இல்லைல்ல, ஒருங்கிணைந்த மாவட்டங்கள்லாங்கிறது. அதில் கிட்டத்தட்ட 9-10 பேர் வந்து பிரிஞ்சாங்க, மாவட்ட செயலாளர் பிரிஞ்சாங்க. பல பேர் தீக்குளித்தான். அந்த ஆள் தான் கட்சியை விட்டு வந்து வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான், மணவாடி திமுகன்னு, மதிமுகன்னு. இவனுங்க தீக்குளிச்சு செத்து நிறைய பேர் செத்தான் சார். இந்த யாரை தீக்குளிச்சு செத்தான்? ஏன் வைகோவை எடுத்தன்னு இல்லை, கலைஞரை கண்டித்து, திமுகவை கண்டித்து தீக்குளிச்சு செத்தான் சார். கபீர்னு கொண்டு போய் அங்கே விட்டான மதிமுகவை. செத்தாலும் சொந்த சின்னம் தான். அதை கவனிச்சிங்களா? செத்தாலும் சொந்த சின்னம் தான். ஏன்னா நீங்கள் அடிச்சாலும் சொந்த சின்னம் தான், செத்தாலும் சொந்த சின்னம் தான் சொன்னல. இப்போ நீ செத்து போயிட்டியா சொல்லுங்க? இந்த சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் நின்னீங்கல்ல, நீங்கள் செத்து போயிட்டீங்களா? அப்போது தலைவர்மாரெலாம் இப்படி தான் இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பிள்ளைகிட்டே போய் கஞ்சி வாங்கி குடிக்கிறோம்ல, தலைவர்மாரும் இப்படி தான் இருப்பாங்க. அதனால் கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் இதை புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே சார், கடைசி ஒரு கேள்வி. ஸோ இந்த மாதிரி எதிர்கட்சிகள்லாம் இந்த அளவுக்கு வீக்காக இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படுவாரா விஜய் எதிர்த்து? நிச்சயமாக செயல்படுவார்னு நான் பார்க்குறேன் சார். இப்போது அரசியலுங்கிறது ஒரு டெக்னிக்கல் அரசியல் தான். இப்போது டெக்னாலஜி அரசியல் கூட சொல்லலாம். அதை
அதை ஈஸியாக இலகுவாக அவர் பயன்படுத்துவார்னு நான் நினைக்கிறேன். இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா வந்தாருன்னா அவர் கட்சிக்கு ஆதரவாக? அண்ணாமலை வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம், ஓவியா வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம். ஓவியாவா? அது ஏன் சார்? ஓவியா ஆர்மி இப்போ இல்லையா அவங்க? இல்லை சார். கேமராமேன் சிரிக்கிறான் பாரு, அவன்லாம் ஓவியா ஆர்மியில் இருக்கிறவன், ஸ்லீப்பர் செல் அங்கே இருக்கிறான். அதால் நல்லவருக்கு வரட்டும் சார். இன்றைய அரசியலுங்கிறது ரொம்ப கெட்டு போயிருக்கு. ஒரு படித்தவன் தவறு செய்தால் ஐயோன்னு போவான். இந்த ஐடி எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற எல்லாமே படித்தவன் தான். இன்ஸ்டாகிராம்னா இன்றைக்கி என்னன்னு கூட தெரியாமல் கொஞ்சம் பேர் இருக்கிறான் இல்லையா? அப்போ படித்தவன்லாம் தப்பு செய்கிறான், எவனும் ஐயோன்னு போகல. அப்போ அண்ணாமலை போன்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகள் இதுக்கு வரணும். இது ஒரு முன்முயற்சி எடுத்து அவர் கட்சி ஜெயிக்குது, நாளைக்கு இப்போ இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு 2 வருஷத்தில் விஜய் மாதிரி சிஎம் ஆகிடுவார், அதெல்லாம் இல்லை. நாம் ஒரு நல்ல விஷயத்தை நாம் தொடங்கணும் சார். ஏன்னா நாடு இப்படி இருக்கு, நாடு இப்படி இருக்கு, எல்லாவனும் இந்த இன்ஸ்டாகிராமெலாம் சீரழிகிறான், ஒன்றுமே அறிவே இல்லாமல் எதையோ தூக்கி வச்சு கொண்டாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதை விட அதை திருத்துவதற்கு ஒரு முன்முயற்சியை நம்மளால் முடிந்த அளவுக்கு செய்யணும் சார். உடனே நாங்கள் நாட்டை அப்படியே வளைச்சி கொண்டாந்துடுறோம்லாம் இல்லை. இப்போ எங்கள் சமூகம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, எங்கள் சமூகம் அனாதையாக இருக்குது அப்படின்னு எவ்வளவோ எதிர்ப்புகளை மீறி நான் சொல்கிறேன். ஏன் உடனே எங்கள் ஆளுங்கள்லாம் அண்ணன் சொல்கிறது கரெக்டு தானே, அண்ணன் போன 5 வருஷ கவர்மெண்ட்டில் 7,833 கோடி ரூபாயை வந்து செலவு பண்ணலன்னு சொல்லியே இருந்தாலும் ஜெயிலுக்கு போட்டாங்க, குண்டாஸ்லாம் தூக்கி போட்டாங்கய்யா. ஆனால் இப்போயும் சில குறைகளை இருந்தாலும் சொல்லியிருந்தாங்கிறான். யோ தெரியாத ஆளாக இருப்போன்னு எங்கள் சமூகம் வந்துடும் அப்படியெல்லாம் ஒட்டுமொத்தமாக திரண்டு சொல்கிறதுல நியாயம் தானே இருக்குது. ஒரு விஷயம் தவறுன்னு படுதா, அதை தவறுன்னு தெரிந்து கொள்கிற அளவுக்கு நாம் வளர்ந்துருக்கிறோமா, நமக்கு வந்து அறிவு இருக்கா, அதை வெளியே சொல்லாமல் இருக்கிறது அதை விட கேடு. அப்போது அறிவு இல்லாமல் தெரியாமல் இருக்கான்ல அவனும் அதை தெரிஞ்சு நான் கம்முன்னு இருக்கிறேன், நானும் ஒரே கேட்டகரி தான், அவன் முட்டாள்னா நானும் முட்டாள் தான் அப்படிங்கிறதுலேருந்து தான் சில மாற்றங்களை உண்டு பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்சதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்க இல்லையா? அதை மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த இளைஞர்களை தமிழகத்தை மீட்டெடுக்கிற முயற்சியில் ஈடுபடணும். வில் பிகன் இட்ஸ் ஆஃப் டன். நல்ல தொடக்கம் பாதி வெற்றி மாதிரி நிச்சயமாக இதை செய்து முடிப்பான்னு நானும் நம்புகிறேன். ஓகே சார். சார் இப்போ எல்லா எதிர்கட்சிகளும் இவ்வளோ பிரச்சனை இருக்கும், சீமான் உங்களுடைய ஃப்ரெண்டு என்ன சார் ஆனார்? எங்கள் அண்ணன் அதாவது என்ன பண்ணுறது, உங்களுக்கெல்லாம் நக்கலாக இருக்குது இல்லை? இந்த ரீல்ஸ் போடுறவன், அது போடுறவன், இது போடுறவன், எல்லாருக்கும் நக்கலாக இருக்குது. நம்ம சீமானை வந்து ஆதரித்து இப்போ சீமானின் தோல்வி என்பது தமிழர்களின் தோல்வி, தமிழகத்தின் தோல்வி அப்படின்னா ஒரு சிலர் நாம் தமிழர் வந்து இவர் அதிமுகவை போனவர், இவரை நம்பாதீங்க, எங்கள் அண்ணன் கூட நிற்கலை அப்படின்னு சில தற்கொலையெல்லாம் இன்னமும் அதில் பேசுகிறோம். எங்கே இருந்தாலும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் அண்ணன் சீமானுக்கும் மூர்த்தி எப்போதும் கடமைப்பட்டு இருக்கிறேன் ஒரு தமிழனாக. ஏன்னா சீமான் அவர்கள் இந்த தமிழ் தேசிய அரசியலை பேசுவதற்கு முன்னால் இந்த அரசியலை ரொம்ப ராவா பேசினவங்க நாங்கன்னா சாமுவேல் ஐயா, சாமுவேல் பரையன் ஒருத்தர், அவர் எங்கள் செட்டெல்லாம் அவ்வளவு கொடுமை, அவ்வளவு பச்சையாக பேசுவோம். இன்னைக்கு கூட ஒருத்தன் இந்த தீகாக்கிற ஒருத்தன் வந்து ஒரு பேட்டி கொடுத்தான் பாருங்க, ஒரு மேலையில் பேசியிருப்பான், 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாங்கள் ராயப்பட்டாவில் போடுறதுக்கு வந்தோம், அப்பயே ஒரு ஓவராக பேசுவார். அப்போது 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ராமசாமி நாயக்கருக்கும் திராவிடத்துக்கும் எதிராக நின்றவர் நாங்கள். அப்போது ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், அவங்க சும்மா ஒரு 5-6 பேர் தான் கட்சின்னு சில வேலைகள் செய்வாங்க. அப்போ அவர் சொல்லுவார், நம்ம கட்சிக்கு நிறைய பேர் ஆளுங்களை சேர்க்கறத விட ஆதரவாளர்களை அங்கங்கே திரட்டணும். அவரோட ஆதரவாளர்கள் அதிமுகவில் இருப்போம், அவர் வந்து வெளியில் வரமாட்டார், அவர் எப்படி இருப்பாருன்னு கூட யாரும் தெரியாது. ஆனால் அதிமுகவில் பல பேர்கிட்ட பழகுவார், திமுக கிட்ட, விசிக கிட்ட, எல்லா கட்சியிலும் ஆதரவாளர்களை வைத்திருப்பார் அப்படி சொல்லுவாங்கள்ல. அப்படி சரி, எங்கே இருந்தாலும் அண்ணன் வந்து சீமானுக்காக பேசுகிறாரு அப்படின்ற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் 1-2 இவர் அதிமுகவுக்கு போனவர், ஆமாம் அதிமுகவில் பாதி எழுதி கொடுத்தாங்க, அதிமுகவுக்கு போகணும், சிறையிலேருந்து வெளியில் வரோம். நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாரும் என்ன நினச்சான், திமுக அதிமுக இது 2 தான், ஒன்று திமுக ஆட்சிக்கு வரும், இல்லை அதிமுக ஆட்சிக்கு வரும். நாம் திமுக ஆட்சிக்கு வந்து விடவே கூடாது என்பதில் உறுதியாக இருக்கணும். அப்போ நம்ம யாருக்கு, சரி அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம எதிர்ப்பை திமுக ஒழிக்கப்பட்டதில் என்னுடைய பங்கு இருக்கணும், திமுக ஆட்சி பிடுங்கப்பட்டதில் நான் ஒரு கட்டையை உருவணும்டா அப்படின்னு இருக்கணுன்றதுக்காக நம்ம அதிமுகவுக்கு கடந்த தேர்தலில் ஆதரவு சார்.
இன்னும் அதை பேர் ஏண்டா அந்த தேர்தல் முடிஞ்சு சீமானை வந்து 0ன்னு போட்டு டிவியில் வருது, எல்லாம் கொண்டாடுறான், ரீல்ஸ் போடுறான். எத்தனை பேர் அதை கண்டித்து பேசிட்டான்? இல்லை சீமான் சொன்னாரா, மூர்த்தி நீங்கள் நம்மெல்லாம் ஒன்றா தான் இருந்தோம், இப்போது நீங்கள் அதிமுகவுக்கு போனீங்க, இப்போது பாருங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சீமான் சொன்னாரா? நான் துடிக்கலை. ஏய், எங்கள் அண்ணனோட தோல்வி இந்த தமிழ்நாட்டின் தோல்வி, தமிழர்களின் தோல்விடா. என்னைக்காவது ஒரு நாள் நீ எங்கள் அண்ணனை திரும்பி தேடுவீங்கடா, அந்த நெருக்கடி தமிழகத்துக்கு வரும்டா அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போது எதேச்சியான இந்த கள நிலவரத்தை புரிஞ்சுக்கணும். நான் இன்றைக்கி வெளிப்படையாக சொல்கிறேன், அண்ணன் சீமான் அவர்களோடு நான் கொஞ்சம் நெருக்கமாக பேசுவேன். நெருக்கமாக பேசணும்னா பட்டுப்பட்டுன்னு நாம் என்ன நினைக்கிறோமோ அதை பேசிடுவேன். பாரதிய ஜனதா அவர்கள் மகன் இருப்பில் நானும் அண்ணன் சீமான் அவர்களும் ரொம்ப நேரம் தனிமையில் பேசின்னு இருந்தோம். அப்போ நான் சொன்னேன், என்னண்ணா இந்த கூட்டணி எதனா வைக்கலாமாண்ணே அப்படின்னு நான் வெளிப்படையாக அவர்கிட்ட பேசினேன். யாரண்ணா சொல்கிறீங்க, யாரை போய் நல்லவன்னு சொல்லி நம்ம கூட்டணி வைக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா நம்ம அண்ணன் சீமான் கூட நெருக்கமாக பழகிறோம், கீழே இருக்கிற கேடருங்க பொதுமக்கள் வந்தவன் போனவன் காகிதம் பொறுக்கி எல்லாருக்கிட்டையும் பழகிறோம்ல. அப்போ இவர்களோட மனநிலை என்னென்ன லெவலில் யார் யாருக்கு என்ன மனநிலை இருக்குன்னு நமக்கு நேரடியாக தெரியுதுங்கனால ஒரு கூட்டணி வைக்கிறேன். ஏன்னா நம்ம தேர்தலில் யாருன்னா நல்லவன்னு சொல்ல முடியும், ஒரு நாள் வந்து இவங்க மேலே குறை சொல்லிட்டு அப்படி சொல்லுவான். அப்போது அடுத்த 31 தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு 2-3 பேர் தானே நிற்பாங்க, அதில் ஒருத்தனை கை காட்டுன்னா மக்கள் நிச்சயமாக என்னையை கை காட்டுவாங்கண்ணே அப்படின்னு அண்ணன் சொன்னார். நான் சொன்னேன், ஏன்னா அது சரிதான், நாம் யாரும் வந்து இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்க ரொம்ப கெட்டவங்க அதால் நாங்கள் இவங்க கூட இருக்கிறோம் ஓட்டு போடலான்னு சொல்லலை. தேர்தலில் நாங்கள் நிற்கிறோம், நம்மளோட உள்நோக்கம் என்னென்னா அது சில விமர்சனங்கள் வரதான் செய்யும். நாம் ஒரு 10-20 பேர் நாம் தமிழர் பிள்ளைகள் உள்ளே போயிடுன்னு வச்சுங்க சட்டமன்றத்தில், தெரியும் தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற உறுப்பினர்னா எப்படி இருப்பான், அவன் என்னென்ன வேலை செய்வான் அப்படின்னு ஒரு ஐடியல் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருப்பான்னு நம்ம நிரூபிச்சிடலாம். அதில் ஒரு 4-5 பேர் கெட்டு போவானா, கெட்டு போட்டோம், அது எப்பயுமே அப்படி தான் இருக்கும். ஒரு வேஸ்டேஜ் இல்லை ரிஜெக்ட்டுங்கிறது அது சயின்ஸ் பிரகாரம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நாம் தமிழர் பிள்ளைகள் தம்பிகள் இருப்பாங்கண்ணா அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ தான் இந்த 100 ரூபா சம்பளம் விஷயமா நம்ம பாமக இவர் இருக்கார்ல, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் இல்லை சார், கொக்கமணி, அவர்களை பார்க்கறதுக்கு அந்த சம்பளம் வாங்கினவங்களை வர வச்சுருந்தேன். சட்டமன்றத்தில் அதை கேள்வி எழுப்பினாங்க. அப்போ நான் அண்ணங்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், இந்த மாதிரி மணி அவர்களை பார்க்க போகிறேன், போயிட்டு வந்துடுறேண்ணா, ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன்னு. போயிட்டு வந்த உடனே அண்ணன் கேட்குறாரு, என்ன அப்போம்மா பார்த்துட்டிங்களா? திருப்பி நான் அந்த இறப்பு வீட்டுக்கு வந்துட்டேன், என்ன மூர்த்தி பார்த்து பேசிட்டீங்களாண்ணாரு? பேசிட்டேண்ணே, அது எல்லாத்தையும் அவருக்கு அவங்க எல்லா ஊரும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இதை நான் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் திருப்பி சொல்கிறேன், இதுக்கு தான் கூட்டணி வச்சு எம்எல்ஏ ஆகணும்னு சொன்னது. இப்போ நம்மளாக இருந்தால் ஏய் நம்பா அது கொஞ்சம் பேசுப்பா அப்படின்னு நம்ம எம்எல்ஏவாக இருந்தா, இதெல்லாம் பேசாமல் என்ன பண்ணுற நீ அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லைண்ணே அப்படின்னு உரிமையோடு பேசுனேன் நான். அதுதான் நான் சில எங்கன்னா சொல்லியிருப்பேன், ஒரு அதிமுகவோட, அதாவது அப்போதைக்கு அதிமுக தானே கூட்டணி வைக்க முடியும். இந்த கூட்டணியோடு வச்சு நம்ம எம்எல்ஏ போய் ஒரு ஐடியல் எம்எல்ஏவாக எப்படி இந்த நாட்டுக்கு காட்டணும்னு சில காரணங்களை சேர்த்து நான் சொல்கிறேன். அது எனக்கு சரியாக இருக்குது. ஏன் இந்த தேர்தலில் நம்ம கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சில காரணங்களை சொல்கிறாரு, அதுவும் சரியாகுது. நான் சொல்கிற காரணமும் சரியாகுது, அதுக்கு அண்ணன் சொல்கிற மறுப்பு காரணமும் சரியாக இருக்குது. இது காலம்தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதால் இப்போ எல்லாரும் சொன்னாங்க சீமானோட ஓட்டு சதவீதம் குறைஞ்சிரும்னு. நான் அதை நம்பலை. ஆனால் நான் இதற்கு முன்னாடியே நான் சொன்னேன், சீமான் அவர்கள் வாங்கிய 35 லட்சம் ஓட்டு 36 லட்சம் ஓட்டுங்கிறது நாம் தமிழர் ஓட்டு இல்லை, எல்லா கட்சியிலையும் இதோட ஆதரவாளர்கள் இருப்பான். தமிழ் தேசிய அரசியல் பால் சீமான ஒரு மனுஷன் பேசுறது கரெக்டாக இல்லையா, ஒரு ஓட்டை போடியா அப்படின்னு எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு நான் பல மேடைகளில் பல இடங்களில் பேசிடுவேன். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு அதில் வந்து எல்லாரும் விஜய்கிட்ட ஓட்டாங்க கிட்டாங்கன்னு எல்லாம் சொல்ல நான் அதை சத்தியமாக நம்பலை. அவ்வளவு அரசியல் இல்லாத தம்பிகள் நாம் தமிழர் தம்பிகள் இல்லை. அதால் இதெல்லாம் நடக்காது, கொஞ்சம் கூட ஓட்டு சதவீதங்கிறது குறையாதுன்னு நான் உண்மையிலேயே நம்பினேன். எப்படி விஜய் ஆட்சிக்கு வர மாட்டாருன்னு நம்பணுமோ அதே மாதிரி அண்ணனோட ஓட்டெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக
குறையாது. ஒரு அதே ஓட்டு சதவீதத்தை நான் ஆட்சியெல்லாம் பிடிப்பாங்க, ஒரு 10 பேர் 20 பேர் வந்து வெற்றி அந்த சூழல் இங்கே இல்லை சார். அந்த சூழல் இங்கே இல்லவே இல்லை சார். அந்த போக்கு இவன்கிட்ட இல்லை. இவன் சீமானன் சொல்கிற அரசியலை புரிந்து கொள்வதற்கு நம்ம வெளிநாட்டிலேருந்து எங்கன்னா மூளை வாங்கிட்டு வந்து இவன் தலையெல்லாம் எடுத்துகிட்டு மூளையெல்லாம் கட்டிட்டு புதுசாக ஒரு மூளையை வச்சு நம்ம ஃபீட் பண்ணால் தான் இந்த அரசியலையும் இவனுக்கு புரியும் சார். 13 வருடங்கள் கத்தி 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 ஒரு 36 லட்சம் பேர் தான் சார் தேர்ந்திருக்கான். அதுலேயும் இந்த தடவை அங்கே கொஞ்சம் பேர் இங்கே கொஞ்சம் பேர் ஓடி இதில் சீமான் அவர்களின் தோல்விக்கு காரணம் சீமான் பேசுகிற அரசியல், அவர் எல்லாரையும் திட்டுறாரு, போனார், வந்தார் என்பதை தாண்டி இவங்க எதாச்சிய புரிஞ்சிக்க மாட்டான். அந்த அரசியலை வாங்கிக் கொள்கிற தன்மை டே பை டே தே ஆர் பிகேமிங் வீக். ஆமாம் சார். மூர்த்தி அண்ணன், பூவை மூர்த்தி அண்ணன் சொல்லுவார், நோ நம்மளும் சண்டை போட்டு பார்த்துறேன் நான். சில அட்ராசிட்டிகள், சில விஷயங்கள் நமக்கு தெரியுது, நாமளே போட்டு பார்த்துடணும், நாமளே அதுக்கு சொல்யூஷனை சொல்லினா நமக்கு அடுத்து வர சந்ததி நம்ம விட மொக்கையாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு அண்ணன் பூவை மூர்த்தி அண்ணன் சொல்லுவார். அந்த மாதிரிலாம் ஆகிட்டான். போன தேர்தலில் இருந்தவன் இந்த தேர்தலில் ஓட்டு போடும்போது கொஞ்சம் பேர் மொக்கையாக இருக்கிறான், புதுசாக சேர்ந்தவனும் மொக்கையாயிட்டான் இல்லையா? அதால் இந்த அரசியலை புரிந்து கொள்கிற நாள் நிச்சயமாக வரும் சார். அன்றைக்கு இவர்கள் எல்லாம் தேடுவான். ஒன்றும் இல்லை, இப்போ மேகதாதுல அணை கட்டட்டுமே, எங்கடா சீமான் கேட்பேன். ஒருத்தர் பேசல, அந்த மனுஷன் தானே அதை பேசினீங்க இருந்தாரு. யோ என்னையா ஏங்க அவர் தோத்துட்டு வீட்டில் இருக்காருங்க, யோ கூட்டணுவாயா, தோல்வி வெற்றி சகஜையா அப்படின்னு சொல்லுகிற நிலை தமிழகத்தில் நிச்சயமாக வரும் சார். தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சிக்கல் ஏற்படுகிற போது வெளியே நின்று பேசுகிற ஒரே குரல் அண்ணன் செந்தமன் சீமான் மட்டும்தான் சார். அதுக்கு பல தரப்புலேருந்து ஆதரவு வராங்க. இன்றைக்கு ஏதோ எவ்வளோ பேர் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துக் கொள்கிற போது சில சந்தன மரங்களும் விழுன்ற மாதிரி நாம் தமிழர் பிள்ளைகள்லாம் தோற்றுருக்காங்க. ஆனால் எவனும் சோர்வுலாம் அடைய மாட்டான். நீங்கள் சும்மா இது ஓட்டு வரும் போவோம். இப்போ இன்றைக்கும் ஒரு விஷயத்தை பேசுவதில் இந்த சமூக அறிவியலை புரிந்தவர்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் மட்டும்தான் சார். அதால் நிச்சயமாக திரும்பவும் கிளர்ந்தெழுந்து வருவார்கள். அந்த தேவை தமிழகத்தில் வரும். சீமானை தேடியவர்கள் போகிறார்களோ இல்லையோ, சீமானை தேடி போக வேண்டிய சூழலை இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் இந்த சமூக சூழல் உண்டு பண்ணும். அன்றைக்கி எல்லாவனும் சீமானின் தேவையை நிச்சயமாக உணர்வோம், உங்களையும் சேர்த்து. நிச்சயமாக சார், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். உங்கள் பொண்ணா நேரத்தை இளையபாரில் முதல்வதுக்கு மிக்க நன்றி சார்.